வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தோல்வி எஃப்சி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை டென்ட் கோட்டா ஓடிடி ஆப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கனவுகள், அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற தீம்ல போகும். ஆக்சுவலா அந்த ஃபேமிலியோட தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு ஆண்டனி. இவரை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது காசை பார்த்துடலாம் அப்படின்ற கனவுகளோட இருக்காரு. ஸோ அதுல என்ன மாதிரியான ஆப் அவருக்கு வருது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இவரோட மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்ற கனவுகளோட இருக்காங்க. அண்ட் இவங்களோட 2 மகன்கள், அதுல மூத்த மகனான ஷராஃபுதீனை பொறுத்த வரைக்கும் சாய் நேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு டீ பிரான்ச்சைஸ் வச்சு பெரியாள் ஆகணும் அப்படின்ற கனவுகளோட இருக்காரு. ஸோ அதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அதே மாதிரி கடைசி பையனா இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோரா, இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தம்பி எஃப்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பசங்களை வச்சு ஒரு ஃபுட்பால் டீம், அதை எப்படியாவது சக்சஸ் ஆக்கணும் அப்படின்ற கனவோட இருக்காரு. ஸோ இந்த கனவுகள் எல்லாத்துலயும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் இவங்க சார்ட் அவுட் பண்ணாங்களா, அண்ட் இவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் தீர்த்தாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்துல நிறைய ப்ராக்ரஸிவான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்குமானது அப்படின்ற மாதிரியான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பூஸ்ட் ஆட்ல எல்லாம் வரும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான். அதை கொஞ்சம் டீடைல்டாவே பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போன் யூசேஜ், அதுவும் சின்ன பசங்க கிட்ட போன் கொடுக்கறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் த்ரில்லா போச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்துல இவங்க மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. ஒரு வயசான கப்பல், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை, அண்ட் ரீஜன் விட்டு ரீஜன் காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை, அண்ட் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்த ஒரு பொண்ணோட கதை அப்படின்ற மாதிரி மல்டிபிள் திங்ஸை வந்து ரொம்பவே நீட்டா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் ரொம்பவே லைட் ஹார்ட்டடா, ரொம்பவே சிம்பிளான ஒரு படமா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறது, ரொம்ப ரொம்ப பிளாட்டா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பெருசா அந்த சேலஞ்சஸ் அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆகல. உதாரணத்துக்கு ஷராஃபுதீனோட அந்த சாய் நேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சா இருக்கட்டும், அதே மாதிரி தம்பி எஃப்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கும். அதே மாதிரி ஹியூமரை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ்டு ஹியூமர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. அண்ட் ஓவரால் ஒரு மாதிரி இன்னுமே சுவாரஸ்யமா இந்த கதையை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நீட்டா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு ஓகே வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.